லேடிஸ் அண்ட் ஜென்டில் நல்லா இருக்கீங்களா? நான் நல்லா இருக்கேன். வருஷம் தொடங்குறதுலேருந்து ஃபுல்லாக வீடியோஸ் அப்லோட் பண்ணுவேன்னு சொல்லியிருந்தேன். நம்ம நினைக்கிற மாதிரியே எல்லாம் நடக்கிறதுலையே சரி பரவாயில்ல. இதுக்கப்புறம் ரெகுலராக வீடியோஸ் வந்துடும். ஸோ இப்போ ஒரே ஒரு அப்டேட் என்னன்னு பார்த்தீங்கன்னா, மைக் வாங்கியிருக்கேன். கேட்குதா? இதுக்கப்புறம் எந்த எஃபெக்டும் இருக்காது. பர்ஃபெக்டாக வாய்ஸ் மாதிரி கிளியராக கேட்கும். எல்லாத்துக்கும் அது பிடிக்கும் நம்புகிறேன். நிறைய ஜாப் ஸ்கேம்ஸ்னு வந்துட்டு தான் இருக்குது. எனக்கே வந்து ஒரு 2-3 பேர் மெசேஜ் பண்ணியிருந்தாங்க. நான் பதிலுக்கு எப்படியாவது என்ன டீட்டெயில் எடுக்கலான்னு தான் பார்த்தேன். ஆனால் வந்து ஒன்றுமே வந்து அவங்க சொல்ல மாட்டாங்க. இருந்தாலும் ஓரளவுக்கு நான் வந்து போட்டு வாங்கி பேசுறதுல எல்லாத்துக்கும் ஃபோனும் சிம் கார்டும் வந்து கம்பெனிக்காரனே ப்ரொவைட் பண்ணிடுவாங்க. பேசுறது மட்டும் நம்ம பேசணும் அப்படின்னு. அவன் ஏதோ ஒரு பொண்ணு பேரில் வந்து பேசினான். இந்த மாதிரி நான் வந்து இன்னாரு, என் பேர் இதுதான். ஆனால் டிபி பார்த்தா அவன் டிபியை வச்சுட்டான். தப்பு பண்ணிட்டான். அதனால மாட்டிக்கிட்டான் என்கிட்ட. கொஞ்ச நேரம் விளாண்டேன். சரி, அதை இன்னொரு வீடியோ வச்சுட்டேன். இந்த வீடியோ எதை பற்றின்னு பார்த்தீங்கன்னா, இன்னும் சரியான ஒரு 2 வாரம் ஆகுது. அதுக்கப்புறம் நம்ம எல்லாமே வந்து ஆளுக்கு ஒரு பக்கம், ஆளுக்கு ஒரு குரூப்பாக பிரிஞ்சிருப்போம். ஐபிஎல்லை பற்றி பேசுகிறேன் ஃப்ரெண்ட்ஸ். ஐபிஎலுக்கு முன்னாடி இந்த வீடியோ எதுக்காக அப்படின்னா, கொஞ்ச காலமா எனக்கு நான் என்ன ப்ரெடிக்ட் பண்ணாலும் அந்த ஒழுங்காக நடக்க மாட்டேங்குது. அதாவது 2022 வரைக்கும் எனக்கு அந்த பிரச்சனை சுத்தமா இல்லை. என்ன ப்ரெடிக்ஷன் நான் பண்ணாலும் ஒரு 90% அது நடந்துடும். எனக்கு அது வந்து பெரிய சூப்பர் வருமா எனக்கு அது அப்படிதான் ஃபீல் ஆச்சு. ஆனா இப்போ ஒரு இந்த 2022 ஆகஸ்ட்ல இருந்து நம்ம என்ன ப்ரெடிக்ட் பண்ணாலும் அது ஒழுங்காக நடக்க மாட்டேங்குது. 2022 ஆகஸ்ட் ஏன் சொல்றோம்னா, அப்பதான் செல்சிக்கு அழிவு வேலை ஆரம்பிச்சுது. இதுவே பிக் செல்சி ஃபேன், எல்லாம் மேன்யூ ஃபேன்ஸ் இருப்பாங்க, லிவர்பூல் ஃபேன்ஸ் இருப்பாங்க. ஏன்டா டி கவலையா இருக்கு அவனுங்க விளையாடுறத பார்த்தாலும். சரி, செல்சி விட்டுருவோம், நம்ம இப்ப இங்க வருவோம் ஐபிஎலுக்கு. அதனால இப்ப ஐபிஎல் ஒரு வாட்டி ப்ரெடிக்ட் பண்ணி ஒரு வீடியோவை போட்டுடலாம். எந்த அளவுக்கு நான் சொல்றத நம்பலான்றது அப்ப உங்களுக்கும் ஓரளவுக்கு தெரியும்ல. நான் சொன்னது நடக்குதுடா, அப்ப சொல்றத கொஞ்சம் ஃபாலோ பண்ணலாமே அப்படின்னு உங்களுக்கு தோணும்ல. அதுக்காக சரி ஐபிஎல் ப்ரெடிக்ட் பண்ணுவோம் அப்படின்னு யோசிச்சேன். சரி, அதனாலதான் அந்த வீடியோ. ஐபிஎலுக்கு முன்னாடி பாத்தீங்கன்னா, நான் வேர்ல்டு கப்பு ரொம்ப தெளிவா இருந்தேன். இந்தியா வந்து கன்ஃபார்மா கப் அடிச்சுவாங்க இப்படிதான் இருந்தாங்க. 10 பேர்த்தையும் போட்டு போட்டு வந்தோடனே எனக்கு வந்து ஓரளவுக்கு நிம்மதி ஆயிடுச்சு. அப்பா சொன்னது நடக்க போகுதான்னு பார்த்தா கடைசியில ஃபைனல்ல தலை இருக்கானே அப்படிச்சு முடிச்சிட்டான். இப்போ அவனும் விளையாடுறாங்க, அவன் எஸ்ஆர்ச்சுக்கு விளையாடுறான்னு நினைக்கிறேன். சரி, இப்போ நம்ம ப்ரெடிக்ஷனுக்கு வருவோம். சரி, ஃபர்ஸ்ட் வந்து எந்தெந்த டீம்லாம் குவாலிஃபை ஆகாதுன்னு சொல்லிடுறேன். கண்டிப்பா குஜராத் டைட்டன்ஸ் ஆக மாட்டாங்க. குஜராத் டைட்டன்ஸு, அப்புறம் கொல்கத்தா நைட் ரைடர்ஸு, டெல்லி கேபிட்டல்ஸு, ராஜஸ்தான் ராயல்ஸு, அப்புறம் லக்னோ சூப்பர் ஜெயின்ஸ். 5 டீம் சொல்லிட்டேன்னா, நீங்க 5 பேரும் கண்டிப்பா குவாலிஃபை ஆக மாட்டாங்க. ஏன்னா நீங்க என்னடா பட்ஜெட்ஸ் எடுத்து வச்சிருந்தா கொல்கத்தா பெரிய ஆளா? ஆக மாட்டாங்க, கண்டிப்பா ஆக மாட்டாங்க, கன்ஃபார்மா ஆக மாட்டாங்க. சரி, இப்ப மீதி உள்ள 5 டீம் எனக்கு வந்து எம்ஐ வந்து குவாலிஃபை ஆகுமா ஆகாதான்றது கொஞ்சம் டவுட்டா இருக்கு. அது ஏன்னு பாத்தீங்கன்னா, எனக்கு ஏதோ அது சரியா படல. அவங்க வந்து ஏதாவது சொதப்புவாங்க அப்படின்னு இந்த வாட்டி எனக்கு தோணுது. மித்தபடி பாத்தீங்கன்னா, நேற்றே இந்த வீடியோ நான் ரெக்கார்ட் பண்ணியிருப்பேன். சென்னை சிஎஸ்கே பார்த்தா இப்ப பத்திரானாவுக்கு இன்ஜுரியா, டெவான் கான்வேக்கு இன்ஜுரியா, அப்படி இப்படின்னு போட்டிருக்கானுங்க. எந்த அளவு தெரியல. கான்வே ரூல்ட் அவுட் தான் கன்ஃபார்மா. பத்திரானா மேட்ரு எனக்கு தெரியல. இப்போ சென்னைன்னு கொஞ்ச நாள் முன்னாடி தோனி ஒரு ட்வீட் போட்டிருந்தான். இந்த மாதிரி டியூன் இன் டுமாரோ, ட்வின் ரோல் திஸ் ஐபிஎல் எக்ஸைட்டட் அப்படின்னு. இது உடனே வந்து இஷ்டத்துக்கு வந்து போட்டு மில்க் பண்ண ஆரம்பிச்சாங்க. ட்வின் ரோல் அப்படின்னு தோனி ஓப்பனர் அப்படின்னு. 2018 தோனி ஓப்பனர்னு ஒரு வீடியோ போட்டாலே அந்த வீடியோக்கு வந்து ஒரு 20,000 வியூஸ் போயிடுது. நீங்களே வந்து போய் பாருங்க. சும்மா இப்போ வந்து இந்த சிஎஸ்கே நியூஸ் தோனி ஓப்பனர் அப்படின்னு போட்டு பாருங்க. 20,000 பேர். அந்த அளவுக்கு வெட்டி ஆகிறாருதான். நீங்க யோசிக்கவும் மாட்டாங்களா? எப்படா தோனி ஓப்பனிங்லாம் இறங்குவானா? இவங்களும் அந்த வீடியோ கண்டென்ட் யோசிக்கிறாங்க.
இந்த அளவு முட்டாளுங்க இருப்பாங்க பாக்குறதுக்கு அப்படின்னு சொல்லிட்டு அந்த வீடியோ ரெக்கார்ட் பண்ணி போட்டுறாங்க. அதையும் நம்ம ஆளுங்க பார்த்துட்டு இருக்காங்க. எங்கத்த இவங்களுக்கு சொல்லி மூளையை கழுவி. என்னால தயவு செஞ்சு ஃப்ரெண்ட்ஸ் இனிமேட்டு அந்த மாதிரி வீடியோ பார்த்தீங்கன்னா ரிப்போர்ட் எடுத்து விடுங்க. அவங்க வந்து நேரத்தையும் வீணடிக்கிறாங்க, பொய்யான செய்தியையும் பரப்புறாங்க. அதுக்கு இந்த ஏதாவது சட்டம் எது இருக்கான்னு பார்க்கணும். வந்து போட்டு விடுறேன் இந்த பொய்யான செய்தி பரப்புறதுக்கு. போட்டு மேலே கேஸை போட்டாலும் சரியாகும். தக்காளி என்னத்தான் பண்ணிட்டு இருக்காங்க இவங்கெல்லாம். சரி, அதுக்கடுத்து சிஎஸ்கே கன்ஃபார்மாக குவாலிஃபை ஆகிடும். அப்புறம் எனக்கு வந்து ஆர்சிபி குவாலிஃபை ஆகிடும். பவுலிங் எனக்கு வந்து ரொம்ப வீக்காக இருக்கு. சின்னசாமி சொல்லவே வேணாம். சின்ன கிரவுண்டு அவங்களுக்கு வந்து 200 அடிச்சாலும் ஆப்போனண்ட் வந்து சேஸ் பண்ணிடுற அளவுக்கு. எனக்கு என்ன தோணுதுன்னா ஆர்சிபி விளையாடுற மேட்ச், அதுவும் ஹோம் மேட்ச் எல்லாமே வந்து அவங்களுக்கு டாஸ் தான் வந்து இம்பார்ட்டன்ட் ரோல் பிளே பண்ணும். அவங்க டாஸ் ஜெயிச்சு செகண்ட் பேட்டிங் பண்ணிட்டாங்கன்னா ஜெயிச்சிருவாங்க. சேசிங் பண்ணணும் ஆர்சிபி ஹோம் கிரவுண்ட்ல, அதாவது சின்னசாமியில. மித்த கிரவுண்டு அவங்களுக்கு பார்த்துக்குவாங்க. அது வந்து அவங்களுக்கு பெரிய பிரச்சனையே இல்லை. அவங்களுக்கு 7.5 சனியே வந்து அது என்ன குரு கேது அதெல்லாம் பார்த்தீங்கன்னா மித்த கிரவுண்ட்ல இருக்கு. அவங்களுக்கு 7.5 சனி வந்து எங்க கக்னம் சேல் அடிக்கிட்டு இருக்கான் சின்னசாமியில உட்காந்து. அதனால அவங்களுக்கு நேரம் சரியில்லை. அதனால என்னோட பர்சனல் கணிப்பு என்னன்னு பார்த்தீங்கன்னா சிவி குவாலிஃபை ஆகிடும். அடுத்து எஸ்ஆர்ஹெச் குவாலிஃபை ஆகிடும். ஆனால் இந்த பேட் கமின்ஸு போகிற மொமெண்டத்தை பார்த்தா நல்லா இருக்கு. பேட் கமின்ஸும் இல்லை, மற்ற எல்லா பிளேயர்ஸுமே வந்து நல்லா தான் இருக்காங்க. நல்லா ஸ்ட்ராங்கான டீம் தான். ஏடமாக அந்த ஒரு விக்கெட் கீப்பர் ஒருத்தான ஸ்பின் போட்டால் அவனுக்கு பின்னாடி எடுத்து அந்த நேரில் அடிப்பான் பேர் கிளாசன். அப்புறம் வாஷிங்டன் சுந்தர். அப்புறம் அந்த கடைசி மேட்ச்ல ஒருத்தன் 50 அடிச்சானே, ஐஎஸ் இண்டிவிஜுவல் ஸ்கோர் பை இந்தியன் பிளேயர் ஐபிஎல் டெபியூ, பேர் எனக்கு தெளிவாக தெரியல அந்த பிளேயரு. அதனால கண்டிப்பா வந்து எஸ்ஆர்ஹெச் குவாலிஃபை ஆயிடுவாங்க. அப்புறம் பாத்தீங்கன்னா இன்னும் ஒரு டீம் மீதி இருக்கு. இவங்க வந்து பார்த்தா ஒரு கன்சிஸ்டன்சியே இல்லாத டீம். நான் வந்து சொல்றது வந்து நீங்க ஜோக்குன்னு நினைக்காதீங்க, சீரியஸா அந்த வாட்டி எனக்கு ஏதோ கிங்ஸ் 11 குவாலிஃபை ஆகும். கிங்ஸ் 11 பஞ்சாப் கிங்ஸ் அவங்க கடைசியா சம்பவம் பண்ணி ஒரு 10 வருஷம் ஆயிடுச்சு. கடைசியா 2014 எவ்வளவோ விஷயங்கள் நடந்தது. இங்க மோடி அப்பதான் பிரைம் மினிஸ்டர் ஆனாப்ல. அதனால வந்து ஃபர்ஸ்ட் செட் ஆஃப் மேட்சஸ் வந்து யூஏஇல நடத்தினாங்க. அங்க போட்டு பஞ்சாப் எல்லாத்தையும் திறந்து எடுத்தானுங்க. மேக்ஸ்வெல் அப்பதான் போட்டு ஏறுன்னு ஏறினா எல்லா டீம் மேலேயும். அது என்னது அஸ்வின் எல்லாம் பிடிச்சி கீழ்ச்சி விட்டுருவான். அந்த ஒரு மேட்ச் 206 அடிச்சு பிரிச்சுட்டு போவாங்க. அந்த ஐபிஎல்ல அவங்களுக்கு டீம் எப்படி இருந்துச்சோ அதே மாதிரிதான் இப்ப வந்து ஆர்சிபி டீம் இருக்கு. 2 டீமையும் கம்பேர் பண்ணி பார்த்தா ஆர்சிபி டீமும் அந்த ஐபிஎல்ல பஞ்சாப் கிங்ஸ் டீமும் வந்து ஒரே மாதிரி இருக்கும். அதனாலதான் எனக்கு ஏதோ ஆர்சிபி இந்த வாட்டி வருவாங்க. பஞ்சாப் வந்து சரி 10 வருஷம் ஆயிடுச்சு, அவன் அதுக்கப்புறம் ஒண்ணுமே பெருசா பண்ணல. இந்த வருஷம் வருவாங்க. என்ன நடுவில் அந்த கேப்டனை மாத்தாம இருக்கணும். டெல்லி கேபிட்டல்ஸ் அப்படிதான் வந்து ஒரு கன்சிஸ்டன்சியே இல்லாம விளாண்டுருந்தாங்க. அவங்களுக்கு வந்து கேப்டனை மாத்தி ஒரு ஐபிஎல்ல வந்து பாட்டம் ஆஃப் த டேபிள் ஃபினிஷ் பண்ணா அப்படியே டீமை கழிச்சு விட்டு திரும்பி எடுப்பாங்க. அதே மாதிரி திரும்பி டீமை கிளம்பாங்க. அது வந்து கடைசியில ஒரு முடிவுக்கு வந்தது பார்த்தோம்னா ரிஷப் பண்ணிட்டு ஸ்ரேயஸ் ஐயர் அப்புறம் சஞ்சு சாம்சன் ரீடைன் பண்ணாங்க. அப்ப அதுக்கு அடுத்த இதுல வந்து விட்டுட்டாங்க, ஸ்ரேயஸ் ஐயரையும் சஞ்சு சாம்சனையும் விட்டாங்க. ஆனா அவங்களுக்கு வந்து ரிஷப் பண்ண பிடிச்சிக்கிட்டாங்க. அதனால கன்சிஸ்டன்சி இப்போ அவங்களுக்கு கொஞ்சம் வந்து வந்துட்டு இருக்குது. ஆனா பஞ்சாப் கிங்ஸ் அப்படி இல்லை. இவங்க வந்து இந்த டெய்லர் ஸ்விஃப்ட் மாதிரி. ஒரு பர்சனல் அட்வைஸ் ஃப்ரெண்ட்ஸ், ஸ்டே அவே ஃப்ரம் டெய்லர் ஸ்விஃப்ட் ஃப்ரெண்ட்ஸ். அவ என்ன பஞ்சாப் கிங்ஸ்க்கு பார்த்தீங்கன்னா ஐபிஎல் தொடங்கினதுலேருந்து, அதாவது 2008 2024 வரைக்கும் 15 கேப்டன் மாறிடுறாங்க. சிஎஸ்கே மொத்தமே 3 கேப்டன். அதுல 2 பேரும் வந்து மித்த 2 பேரும் ஒத்தையார் அட்டையா பேசி தோனி தான் இல்லை. அதனாலதான் இந்த அளவுக்கு கப்பெல்லாம் அடிச்சு நம்ம ஆளுங்க ஒரு ஃபோர்ட் எல்லாம் பில்ட் பண்ணி வச்சிருக்கானுங்க. ஆனா இங்க அப்படி இல்லை. பஞ்சாப் கிங்ஸுக்கு கதையே வேற. ஃபர்ஸ்ட் ஐபிஎல் குவாலிஃபை ஆனாங்க செமிஃபைனலுக்கு, செகண்ட் ஐபிஎல் ஆகல, தேர்ட் ஐபிஎல் பார்த்தோம்னா பாட்டம் ஆஃப் த டேபிள், ஃபோர்த் ஐபிஎல் வந்து 2011 சிஎஸ்கேயோட ஒரு மேட்ச் விளையாடுவாங்க. பால்வெல் 30 செஞ்சுரி அடிச்சாங்க. அது வந்து 5th 6th ஃபிஃப்த் ஐபிஎல் வந்து 5th பிளேஸ் கில்கிரிஸ்டோட கடைசி ஐபிஎல். அது வந்து அவங்களால குவாலிஃபை ஆக முடியாது. கடைசி பால் போட்டு ஹர்பஜன் விக்கெட் அடிப்பாப்பி. அது அடுத்த ஐபிஎல்ல சம்பவம் பண்ணாங்க. அந்த கேகேஆர்ட்ட மட்டும்தான் தோத்தாங்க. கேகேஆர்ட்ட மட்டும்தான் தோத்தாங்க. அவங்க கேகேஆர் தவிர்த்து இன்னொரு டீம் லீக் மேட்ச்ல மொத்தம் 3 மேட்ச் தோத்தாங்க. அதுல 2 மேட்ச் கேகேஆரோட,
அதுக்கப்புறம் பார்த்தா இது குவாலிஃபயர் 1ல கேகேஆர் தோத்தாங்க, திரும்பி ஃபைனல்ல கேகேஆர் தோத்தாங்க. 4 மேட்ச் போட்டு கேகேஆர் போனாங்க. அதுக்கப்புறமேட்டு எந்திரிக்கவே இல்லை. டீம் பேரெல்லாம் மாத்தி பார்த்தாங்க. எப்படிடா ஆட்டோ கண்ணாடி திரும்ப வண்டியை பிடிச்சி வா ஸ்டார்ட் ஆகும். அந்த மாதிரி கேஎல் ராகுல் எடுத்து பார்த்தாங்க, கேஎல் ராகுல் ஓடி போயிட்டான். டாப் 4 டீம்ஸ் அதான். எனக்கு தெரிஞ்சு எம்ஐ குவாலிஃபை ஆக மாட்டாங்க. இன்கேஸ் எம்ஐ குவாலிஃபை ஆனா சரி விடுங்க, எம்ஐ இல்லைன்னா எஸ்ஆர்ஹெச், மித்த 5 டீமும் வரமாட்டாங்க. டெஃபினட்டா சொல்றேன். நீங்க எழுதி வச்சுக்கோங்க, குறிச்சு வச்சுக்கோங்க. சென்னை, பஞ்சாப், ஆர்சிபி, எஸ்ஆர்ஹெச், எம்ஐ வரமாட்டாங்க டெஃபினட். ஃபைனல் அதெல்லாம் எதுக்கு? எனக்கு சென்னை ஜெயிக்கணும்னு ஆசையா இருக்கு. சரி அந்த ஆளு வந்து ஃபேர்வெல் நடக்கும் ஃப்ரெண்ட்ஸ், நம்புங்க. அதே நடக்கானா நான் தான் காரணம் நினைக்காதீங்க. ஆனா ஆமா அதை மறந்துட்டேன். போன ஐபிஎல் நான் வந்து சொன்னேன் சென்னை ஜெயிப்பாங்க, நடந்துச்சுல. அதனால ஐபிஎல் மட்டும் என் ப்ரெடிக்ஷன் கரெக்ட் ஆகுதான்னு கூட நான் செக் பண்றதா இந்த வீடியோ. பெரிய ப்ரெடிக்ஷன் இதான் நான் சொல்றது. சிஎஸ்கே வின் பண்ணும், கிங்ஸ் பஞ்சாப் கிங்ஸ் வந்து பிளே ஆஃப்ஸ் போவாங்க, அப்புறம் குஜராத் டைட்டன்ஸ் வந்து பிளே ஆஃப்ஸ் வராது. இந்த 3 நான் வந்து ப்ரெடிக்ட் பண்ணியிருக்கேன். எத்தனை விஷயம் நடக்கும்ன்றத வந்து பார்ப்போம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஃபைனலி ஒரு ரிவ்யூஸ். நிறைய வந்து மிஸ்டேக் மேலே மிஸ்டேக் பண்ணுறோம், நிறைய வந்து நம்ம பண்ணுறது எதுவும் சரியா போக மாட்டேங்குதுன்னு வந்து கவலைப்படாதீங்க. எம்ப்ரேஸ் யுவர் ராங் டர்ன்ஸ் அண்ட் மிஸ்டேக்ஸ் வித் ஓப்பன் ஆர்ம்ஸ். எவ்வளோக்கு எவ்வளோ நமக்கு வந்து இன்ஃபர்மேஷன் அவைலபிளாக இருக்கும் அதை வச்சு டெசிஷன் எடுங்க. பிளைண்டா எந்த டெசிஷனும் எடுக்காதீங்க. அதனால நான் சொன்னேன்னு சொல்லிட்டு போய் அவனும் பெட்டு போட்டுறாதீங்க. அதுக்கு தான் அதை சொன்னேன். ஜாலியாக இருங்க. அடுத்து ஒரு நல்ல வீடியோட வரேன். இந்த டேட்டா சயின்ஸ் கோர்சஸ் அதில் வந்து கொஞ்சம் நிறைய சம்பவம் நடக்குது, அதை பற்றி ஒரு வீடியோ போடுறேன், காத்திருங்கள். நிறைய நல்ல கண்டென்ட்டோட வரேன். விரைவில் சந்திப்போம். Until then, bye. நான் எப்போ வருவேன், எப்படி வருவேன்னு யாருக்கும் தெரியாது. ஆனா வர வேண்டிய நேரத்துல கரெக்டா வருவேன்.